இன்னைக்குரிய டிவோஷன் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். சங்கீதம் 1:2. வேத வசனத்தின் அருமை பெருமைய நம்ம தாவீது அரசனிடம் கேட்டா அவர் வேதம் தான் அவருடைய மனமகிழ்ச்சின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. இத்தாலி தேசத்துல ஒன்றுமே அறியாம, படிப்பறிவும் ப்ராப்பரா இல்லாம, தேவ பயம் இல்லாம ஒரு சாதாரண ஒரு இளைஞன் பிழைக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு கப்பல் ஏறி வராரு. 1920ல நியூயார்க் நகருக்கு அவர் சேர்றாரு. அவருக்கு அங்க கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்கிறாரு. சரக்குகளை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மாற்றி கொடுக்கிற வேலை, விற்கிற வேலைன்னு இது மாதிரி பல சின்ன சின்ன வேலைகளை செய்யறாரு. அதுல கொஞ்சம் லாபம் கிடைக்குது. அப்புறமேலு டொமேட்டோ பிசினஸ் செய்ய திட்டமிட்டு ஒரு நிலத்தை வாங்கி தக்காளிய பயிரிட்டு அவைகள்ட்ட இருந்து ஜூஸ் ஆக்கி அதை விற்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு சரக்குகளை விற்கிறதுக்கு போகிறப்ப அங்கிருந்து ஒரு லைப்ரரியில கொஞ்ச நேரம் போக அவருக்கு நேரம் கிடைக்குது. அங்க போய் அவருக்கு அங்க ஒரு கிறிஸ்டியன் புக் கிடைக்குது. அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. வேதத்துல உள்ள வசனங்கள் அவருடைய வாழ்க்கைய மாற்றி அமைக்குது. மிகவும் துடுக்குத்தனமாகவும் ரொம்ப மோசமான மனநிலையும் கொண்ட அந்த வாலிபனுடைய வாழ்வு அந்த புக்கை படிச்சோடனே மாறுது. கண்ணீரோடு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்றாரு. ஒரு ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்குது. அவருடைய எல்லா தாட் ப்ராசஸும் மாறுது. அவருடைய லைஃப் ஸ்டைலையே அவர் மாத்திக்கிறாரு. தேவன் அவருக்கு அவருடைய பிஸ்னஸ்ல புது புது ஸ்ட்ராட்டஜிஸ கொடுக்கறாரு. பழங்கள் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்க கெமிக்கல் எதுவுமே இல்லாத கிளாஸ் பாட்டில்ல போட்டு விற்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிய அவர் ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்றாரு. தேவன் அவருக்கு ஞானத்தை அதுக்கு தராரு. இன்னைக்கும் இது மாதிரி வாலிப பிள்ளைகள் நீங்க கேட்கிறவங்களா இருந்தா, நீங்களும் மனம் திரும்புறப்ப, தேவனோடு நடக்கிறப்ப, வேதத்தை ஆர்வமா வாசித்து உண்மையா அதை நேசிக்கிறப்ப, தேவன் நமக்கும் ஒரு விசேஷமான ஞானத்தை தருவாரு. நமக்கும் பல ஸ்ட்ராட்டஜிஸை தருவாரு. அந்த ஞானத்தினால அந்த வாலிபன் தன் வாழ்க்கையிலையும் தன்னுடைய பிசினஸ்லயும் முதன்மையானவனா மாறுறான். அவர் வேற யாரும் இல்ல, ஆண்டனி டி ரோசி அப்படிங்கிறவர் தான். மற்ற தொழில்நுட்பங்கள் சாத்தியமாகாதுன்னு கருதப்பட்ட அந்த ஜூஸை ப்ரிசர்வ் பண்ற முறையை கண்டுபிடிக்கிறாரு. ஃபிளாஷ் பாஸ்டரைசேஷன் ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கிறாரு. அதை வெளிநாடுகளுக்கு கப்பல்ல அனுப்பும் வழியை கண்டுபிடிக்கிறாரு. கொஞ்ச நாள் போக போக ஒரு கப்பலையே சொந்தமாக வாங்கி அதுல எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வெறும் $30 நியூயார்க் வந்தவர் பல கோடி டாலருக்கு அதிபதியாக மாற கர்த்தர் உதவி செஞ்சாரு. சுவிசேஷ ஊழியங்களுக்கும் திருச்சபை ஊழியங்களுக்கும் அவர் தாராளமா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு உயர்வு அடைந்த போதும் அவர் வேதத்தை வாசிக்கிறதையும் தேவன் பேர்ல அவருக்கு இருக்கிற விசுவாசத்தையும் உறவையும் அவர் கொஞ்சம் கூட குறைக்கலையாம். பெரிய பிசினஸ் மேன் ஆனா கூட இந்த புதிய வருடத்துல கூட வேதத்தை நம்ம நேசிக்க, வாசிக்க, இன்னும் அதிகமா நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், வீட்டுல நம்ம பெரியவங்க எல்லாருமே இத ஒரு பெரிய கோலா இந்த வருஷம் எடுத்துக்கணும். வேதத்தை வாசித்த பின் தான் உலக காரியம் செய்ய நம்ம தீர்மானிக்கணும். தேவன் நம்மளையும் இதே மாதிரி உயர்த்துவாரு. இவர் கண்டுபிடிச்ச பிராண்ட் தான் டிராபிகானா ஜூஸ். இது எவ்வளவு ஃபேமஸா ஒரு காலத்துல இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவனே, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள கிருபை தாரும். ஆமேன்.